தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. மொத்த 3 பிள்ளைங்களையும் நான் எப்படி கொண்டேனோ அதே மாதிரிதான் 4வது பிள்ளையும் நானே கொண்டுட்டேன். என் கையால கொண்டுட்டேன். கொன்னுட்டானா? அப்ப பொண்ணு யாரு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யோ மேடம், என்னையா சொல்றான் அவன்? 4வது பிள்ளையும் கொன்னுட்டானா? 4வது பிள்ளைய கொன்னுட்டாரா? என்ன சொல்றாரு? அப்ப பொண்ணி? வீரா, இது நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சிச்சு. பொண்ணுக்கு கள்ளிப்பால் ஊத்துறதுக்கு அந்த ஆளு எல்லாமே கலந்து கொண்டாந்துட்டான். ஆனா ஆத்தா சும்மா உடல. கள்ளிப்பாலை கீழே ஊத்திட்டு பசும்பால் அதுல கலந்து வச்சிருச்சு. அந்த ஆளு பசும்பாலை தான் பொண்ணி வாய்க்குள்ள ஊத்துனான். ஆனா அவன் நினைச்சிட்டு இருக்கான் கள்ளிப்பாலை தான் ஊத்தி கொண்டுட்டோன்னு. அட பாவி சார், இந்த 4வது ஒரு பிள்ளைய கொன்னேன்னு சொன்னீங்கல, அந்த பிள்ளை செத்ததுக்கு அப்புறம் அதுக்கு கொல்லி வச்சுட்டு தான் நீங்க போனீங்களா? இல்ல, கள்ளிப்பால அந்த பிள்ளை வாயில ஊத்திட்டு எங்க அம்மா கையில இது செத்ததுக்கு அப்புறம் புதைச்சிருன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். இந்த வார்த்தைய உன் வாயால இருந்து நீ சொன்னதுக்கு என்ன கொல்லிக்கட்டையாலேயே வச்சு எரிச்சுட்டே நீ போயிருந்திருக்கலாம். நிம்மதியாவது செத்து போயிருந்திருப்ப. எனக்கு நடந்த மாதிரி இந்த உலகத்துல எதிரிக்கு கூட வரக்கூடாது. எதிர்க்க நிக்கிறது அவன் புள்ளதானே தெரியாம கூட அவன் கதையவே எனக்கே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு கொடுமை யாருக்கு நடக்கும்? சார், கொடுத்துட்டு அப்படி எங்க போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்க போயிருப்பான்? ஒரு குடும்பத்தை வேரோட வெட்டி அழிச்சோமே, அடுத்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக என்னையில கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீலா, இந்தம்மா என்ன சம்பந்தமே இல்லாம உள்ள நுழையுது? அதானே, பாண்டியனுக்கும் இந்த அம்மாக்கும் என்ன சம்பந்தம்? நீலான்னு வேற கூப்பிடுறாரு. இவ்வளவு நேரம் நம்ம கூட தானே நின்னுட்டு இருந்துச்சு. இந்தம்மா என்ன திடீர்னு உள்ள போயிடுச்சு? என்னவா இருக்கும்? என்ன பாண்டியன், எதிர்பார்க்கல. நான் இங்க வந்து உன் கதையெல்லாம் கேட்பேன், எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிரும்னு எதிர்பார்க்கல. இவங்க எதுக்கு இப்ப உள்ள வராங்க? இவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல, ஏதோ இருக்கு. ஏன்னா அந்த ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்கு கூட இவங்க கூட தானே அவர் கார்ல இருந்து இறங்கினாரு. ஏண்டா, ஒரு குடும்பத்தை வேரோட அடியோட அழிச்சிருக்க. அது பத்தாததுன்னு இன்னொரு குடும்பத்தை அழிக்கிறதுக்கு தான் என்னைய கல்யாணம் பண்ணியாடா? பாண்டியன், சொல்லு. என்னது? இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? எங்க அம்மாவை கொன்னு, என் 3 அக்காங்களையும் கொன்னு, என்ன அனாதையா எங்க ஆத்தா கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கானா? அட பாவி. ஆத்தாடி, என்னது? பாண்டியன் நீலாம்பரியோட புருஷனா? ஐயோ ஐயோ, என்னடா சொல்றீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை அடியோட அழிச்சிட்டு இப்படி இந்த மனுஷனால இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க முடிஞ்சது? நீலா, நீலா, நீ எப்ப இங்க வந்த? நீலா, ஹேய், என் வாழ்க்கையவே அழிச்சிட்டல. பிசினஸ்ல யாராவது குறுக்க வந்தாலே அவங்கள உசுரோட விட மாட்டேன். ஆனா நீ என் வாழ்க்கையிலே குறுக்க வந்துட்ட. உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. எவ்வளவு பெரிய உண்மைய, எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சு இத்தனை வருஷமா என்னை ஏமாத்தி குடும்பம் நடத்திருக்க. இதுக்கே ஒரு பெரிய தண்டனையா உனக்கு கொடுக்கணும். ஒரு குடும்பத்தையே அழிச்சிருக்க. அது பத்தாதுன்னு என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு பிளான் போட்டுதான் என் கழுத்துல தாலி கட்டினியாடா. இத்தனத்தையும் பண்ணிட்டு உன்னை ஜாலியா இருக்க விட்டுருவேனா நானு? பாரு, என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. இதுக்கப்புறம் நீ வாழ போற ஒரு நொடியும் அணுவா உன்னை சாகடிக்க போறேன்டா. நீ மத்தவங்களை எப்படி வேணா ஏமாத்திக்கோ, ஆனா என் வழிக்கு வந்துட்டல, உன்னை சும்மாவே விட மாட்டேன். என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் என்னை ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கல, அதுக்கே உன்னை சும்மா விட போறதில்ல. பாண்டியன், உன் நாளை குறிச்சு வச்சுக்கோ. ரொம்ப நேரம் கிடையாது. அழிவு காலம் சீக்கிரமாவே உன்னை நெருங்கிட்டு வந்துட்டு இருக்க பாண்டியன். நான் வரேன். உன்னோட நாளை குறிச்சிட்டு நான் வரேன். தப்பு மேல தப்பு பண்ணி இப்படியா இருப்பாங்க? கண்டிப்பா அந்த நீலாம்பரி இவரை சும்மா விட மாட்டா. என்ன நடக்க போகுதுன்னு ஒண்ணுமே புரியல. ஏன் இப்படிலாம் இருக்காரு இவரு? என்னங்க, பொன்னிக்கு அவங்க அப்பா இவரை தானே தெரிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு பொன்னிதான் அவரோட பொண்ணுன்னு இப்ப வரைக்கும் தெரியாதுல்ல.
அவர் பேசுறத பார்த்தா உண்மை தெரியாத மாதிரி தான் இருக்கு கணிக்கினியா. ஏமா கேக்குற? இல்ல, அவருக்கு பொன்னிதான் அவரோட பொண்ணுன்னு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. பொண்ணுங்களே பிடிக்காம பொண்ணுங்களே வெறுத்த ஒருத்தர் கண்டிப்பா இவ்வளவு பெரிய பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சா அவளை ஏதாவது பண்ணிட்டா? பொன்னி பாவம் டாக்டருக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுது. அது நல்லபடியா வளர்ந்து நல்லபடியா படிக்கணும். ஆமா, கண்ணிக்கு நீ சொல்றதுதான் சரி. ஊருக்குள்ள எல்லார்கிட்டயும் போய் சொல்லுவோம், இந்த ஆளுகிட்ட பொன்னிதான் அவரோட பொண்ணுன்னு சொல்லக்கூடாதுன்னு. ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா பொண்ணு எதுவும் வளரிராம. இல்ல, அவ கண்டிப்பா சொல்ல மாட்டா. சொல்லாமே அந்த ஆளை பழி வாங்குவாளே தவிர அவ கண்டிப்பா உண்மையை சொல்ல மாட்டா பாரு. சரி வாங்க, நம்ம போய் ஃபர்ஸ்ட் ஆத்தாவை பாப்போம். ஆத்தா எப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த கலவரத்துல அவங்கள மறந்துட்டோமே. அட ஆமால, ஆத்தா எப்படி இருக்காங்கன்னு வர தெரியல. சரி வாங்க, ஆத்தாவை போய் பாப்போம். ஏன் சார், இந்த நீலாம்பரி தான் உங்க ரெண்டாவது பொண்டாட்டியா? அப்ப நான் நீட் கோச்சிங்க்கு சென்னைக்கு வந்தேனே, அது நீலாம்பரி பிளான் பண்ணி தான் என்ன அங்க அனுப்புனான்னு ஆதியனா சொன்னாங்க. அப்ப நீங்களாம் பிளான் போட்டுதான் என்ன அங்க வர வச்சீங்களா? ஆமாமா, நான் லண்டன்ல பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீலாம்பரி தான் உடனே சென்னைக்கு வாங்க, ஒரு பெரிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லி உன்னை அங்க அனுப்பிவிட்டா. கடவுளே, எங்க போய் எப்படி எல்லாம் சிக்கியிருக்கேன். ஆனா எனக்கு சத்தியமா அப்ப தெரியாது நீ இந்த ஊர்ல இருந்துதான் அங்க வந்திருக்கேன்னு. அதனாலதான் என்ன பார்க்கும் போதெல்லாம் எரிஞ்சு விழுந்தீங்களா? நீலாம்பரி தான் அப்படியெல்லாம் பண்ண சொன்னான். அவ இங்க ஃபேக்டரி கட்டுறதுக்கு நீ ரொம்ப இடையூறா இருந்ததுனாலதான் உன்னை அங்க அனுப்பி என்னைய பத்திரமா பாத்துக்க சொன்னான். அதே சமயத்துல அவ என்ன ரொம்ப பேசிட்டா. அதுக்காக கொஞ்சமாவது அவளுக்கு டார்ச்சரை கொடுன்னு சொன்னான். அதனாலதான் நீ அங்க வந்தப்ப நான் ஆரம்பத்துல கடுகடுன்னு உன்கிட்ட நடந்துக்கிட்டேன். ஆனா போக போக என்னன்னு தெரியல, நீ ரொம்ப நல்ல பொண்ணுனும் நியாயத்துக்காக நீ கரெக்டா தான் பேசுறேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பார்க்கும் போதும் சரி, உன்கிட்ட பேசும்போதும் சரி, எனக்கு உன்னை திட்டணும்னே தோணாது. ஆனா அந்த நீலாம்பரிக்காக திட்ட வருவேன், ஆனா திட்ட மாட்டேன். என்னமோ தெரியல, உன்னை பார்த்தாலே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உன்கிட்ட பழகின மாதிரியும் என்னமோ நம்மலாம் நல்லா பேசிக்கிட்ட மாதிரியும் அப்படிதான் இருக்கு. உன்னை திட்டணும்னு எனக்கு தோணல. எப்படியா தோணும்? நான் தாயா நீ பெத்த புள்ள, அது சொல்றதுக்கு கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குதுயா. ஐயோ, எனக்கே தெரியாம எனக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் நடந்திருக்கே. எங்க அம்மாவை கொன்னு, என் அக்காங்க 3 பேத்தையும் கொன்னு என்னையும் சாகடிக்கணும்னு நினைச்ச எங்க அப்பா, அவருக்கு முன்னாடி நான் பெரிய ஆளா ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேயா. கடைசியில நீ என் பக்கத்துலயே என் கூடவே தான் இருந்திருக்கு. அது கூட எனக்கு தெரியாம போயிருச்சு. இல்ல இல்ல, அந்த நீலாம்பரி உன்னை என்ன பண்றான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் என் ஆத்தாதான். அவங்க கண்ணு முன்னாடி வந்து அவங்களே இப்ப படுக்க போட்டுட்டேல. உன்னால என்ன எத்தனை உசுர காவ வாங்க போறேன்னு எனக்கு தெரியல. சார் சார் சார், பொண்ணு அமைதியாரு. அவருக்கு நீதான் அவர் பொண்ணுன்னு தெரியக்கூடாது. தெரியாமையே அவரை பழி வாங்கணும். சார், அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? சார், இங்க ரத்னவேல் பாண்டியனுங்கிறது நான் தான் சார். அந்த பாட்டி உங்க பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ப்ளீஸ் நீங்க அவங்கள போய் கொஞ்சம் பார்த்துட்டு வரீங்களா? இப்பவே போறேன் சார், போறேன். கண்மொழிச்சிட்டாங்களா? இதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல சார்? ப்ளீஸ் சொல்லுங்க சார். அவங்கள ஹார்ட் அட்டாக்ல இருந்து குணப்படுத்தியாச்சு. ஆனா அவங்க மனசு முழுக்க ஏதோ ஒரு கவலையிலே இருக்காங்க. ஏதோ ஒரு மாதிரி படபடப்பிலே இருக்காங்க சார். அவங்க பல்ஸ் ரேட்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஒரு சாதாரண மனுஷனுக்கு பல்ஸ் ரேட் குறையவும் கூடாது, அதிகமாகவும் ஆகக்கூடாது. ஆனா அவங்களோட நெஞ்சு துடிப்புலையும் நாடி துடிப்புலையும் துடிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப படபடன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆத்தா, நீ என்ன நினைச்சுதாங்க துடிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது ஆத்தா. ஆத்தா, நான் நல்லா இருக்கேன் ஆத்தா. எனக்கு உன்னை விட்டா யாருமே இல்ல ஆத்தா. சார். நான் போய் பாக்குறேன் சார். நான் பார்க்கணும். பாருங்க சார், போய் பாருங்க. ஆனா கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா அவங்க பெட்டர்மெண்ட் ஆவாங்க. ஐ மீன், அழாம பேசுங்க ப்ளீஸ். ஓகே சார். ஆத்தாவை பார்க்க போலான்னு நினைச்சா ஆத்தா என்ன கண் முழிச்சோனே இந்த ஆளு போய் தேடி இருக்காங்க. ஹே, அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? ஆத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுலே இந்த ஆள் நல்லதான். ஆமால, ஆத்தா மயக்கம் போட்டு விழுந்ததா தான் சொன்னாங்க. அப்ப இந்த ஆளை பார்த்ததுனாலதான் மயக்கமே வந்திருக்குமோ? சரி, ஆத்தா கிட்ட அந்த ஆளு பேசிட்டு வரட்டும், அப்புறம் என்னன்னு கேட்போம். பொன்னி வர தனியா இருக்கா, பொன்னிய கூப்பிடுங்க, பாவம் அவ. சரி இருங்க, நான் போய் பொண்ணுகிட்ட பேசிட்டு வரேன். அண்ணன், பேசிட்டு பொன்னி எங்க கூட்டிட்டு வாங்கண்ணே. பாவம், பச்சை தண்ணி கூட படாம இருப்பா. அவளுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்போம். சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். சார்,
அதான் சொன்னேலம்மா, இதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக் வராத மாதிரி பண்ணியாச்சு. ஆனா பல்ஸ் ரேட் தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சார் சார் என் பேரு பொன்னி. ஆத்தா என்ன கேட்கவே இல்லையா? இல்லம்மா, இப்பதான் கண் முழிச்சாங்க. கண் முழிச்சதுல இருந்தே ரத்னவேல் பாண்டியன் எங்க, பாண்டியனை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதான் வந்து கூப்பிட்டேன். கொஞ்சம் சுயநினைவு வந்ததுக்கு அப்புறமா உங்களை பார்க்கணும்னு கேட்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க சார். சார் கொஞ்சம் ஆத்தாவை நல்லா பார்த்துக்கோங்க. எனக்கு அவங்கள விட்டா யாருமே கிடையாது சார். கவலைப்படாதீங்கம்மா, பாட்டிக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சார். பொன்னி, பொன்னி, இங்க வா. அண்ணா மா, அழாதம்மா, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, ஆத்தாக்கு ஒன்றும் ஆகாது. அந்த நீலாம்பரி கட்டின ஃபேக்டரிய திறக்க கூடாதுங்கிறதுக்காக தான் போராட்டம் பண்றதுக்காக வந்தோம். அங்க வந்து பார்த்தா ஆத்தாக்கு நெஞ்சு வலி, ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதான் எல்லாரும் வேகமா ஓடி வந்தோம். ஆமாண்ண, ஆத்தாக்கு திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணே. பயப்படாதம்மா பொன்னி, ஆத்தா ரொம்ப நல்லவங்க. நம்ம எல்லாரு கூடயும் ரொம்ப வருஷம் நல்லா இருப்பாங்க. ஆமாமா, சின்ன வயசுல இருந்து எங்க அம்மா கிட்ட நான் வளர்ந்ததை விட ஆத்தா கிட்ட வளர்ந்தது தான் அதிகம். எங்க அம்மா கூட அப்படி இப்படி எனக்கு சோறு கூட ஆக்கி போடாம வேலைக்கு ஓடிரும். ஆனா ஆத்தா அப்படி கிடையாது. என்னையெல்லாம் நல்லா பாத்துக்கிடும். வேலைக்கு சோறெல்லாம் சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்த்து கொடுக்கும். ஆத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும், நீ வேணா பாரு. ஆத்தா நல்லா இருக்கணும்னு. அண்ணே அண்ணே, சின்ன வயசுல இருந்து ஆத்தா உங்களை வளர்த்துச்சுன்னு சொன்னீங்களே, அப்ப அப்ப உங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும்ல? உண்மையா? என்னதுமா? அண்ணே அண்ணே, எனக்கு ஒரே குழப்பமா இருக்குண்ணே. திடீர்னு என்னோட வாழ்க்கையில என்னென்னமோ நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு எனக்கு தெரியலண்ணே. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீலாம்பரி ஃபேக்டரி ஓபன் பண்றதுக்காக ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தாங்கண்ணே. அந்த ஆளை பார்த்ததுக்கு அப்புறம் தானே ஆத்தா மயக்கம் போட்டு விழுந்துச்சு. இப்ப கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு, அவரு தானே. அண்ணே அந்த ஆளு சொல்றதெல்லாம் உண்மையான அவருதான் என்னோட அப்பாவான சொல்லுங்கண்ணே, உங்களுக்கு தெரியும்ல? பொன்னி, அது வந்து அண்ணா இதுக்கு மேல மறைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே, சொல்லுங்கண்ணே. ஆமா பொன்னி, அவர்தான் உன்னோட அப்பா. ஐயோ, விதிய வாழ்க்கையில எப்படி விளையாண்டுருக்கு பாருங்கண்ணே. சென்னைக்கு நாங்க போனோம்ல நீட் கோச்சிங்க்கு. அப்ப இந்த ஆளு தானே அந்த சென்டரைய வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். இந்த ஆளு தானே எங்க எல்லாரையுமே பாத்துக்கிட்டான். ஏன் எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப இந்த ஆளு தானே எனக்கு ரத்தமே கொடுத்தான். கடைசியில இவனானே என்னோட அப்பா. எனக்கு அருவருப்பா இருக்குன்னு எங்க அம்மாவை கொன்னுட்டு எனக்கு இருந்த 3 அக்காவையும் பிறந்தோடனே கொன்னுட்டு இந்த ஆளோட ரத்தமானே என்னோட உடம்புல ஓடணும். ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு. இத்தனை வருஷமா நம்ம நல்லபடியா வாழணும், நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இப்படிப்பட்டவனோட ரத்தம் என் உடம்புல ஓடுதுன்னு நினைச்சு இப்ப ஏன் உயிரோட இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன்னு. ஐயோ பொன்னி, என்ன வார்த்தமா பேசுற நீ? இங்க பாரு பொன்னி, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டோம். இங்க நம்மளோட வாழ்க்கை நல்லாவும் இருக்கலாம், நல்லா இல்லாமலும் போகலாம். நல்லா இருக்குன்னா அது நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும். நல்லா இல்லைன்னா அது நம்ம தான் நல்லா இருக்கிற மாதிரி மாத்தி அமைச்சுக்கணும். மதனி, இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு இவர் தான் என்னோட அப்பான்னு சொல்லி வந்து நின்னா நான் என்ன மதனி பண்ணுவேன்? நான் எப்படி ஏத்துக்குவேன் சொல்லுங்க? ஆனா ஒரே ஒரு விஷயம், அந்த ஆளுக்கு மட்டும் நான் தான் அவரோட 4வது பொண்ணுன்னு தயவு செஞ்சு யாரும் சொல்லிடாதீங்க. எனக்கு இப்படி ஒரு அப்பாவே வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் ஆத்தா கூட இருந்துக்கிறேன். ப்ளீஸ் யாரும் சொல்லிடாதீங்க. இல்லம்மா, நாங்க யாரும் சொல்ல மாட்டோம். ஆனா நீ கொஞ்சம் தைரியமா இரு பொன்னி, ஆத்தாக்கு ஒன்றும் ஆகாது. நாங்க எல்லாருமே உன் கூட தானே இருக்கோம். சரிண்ணே. சரி பொன்னி, நீ கூட வா, கடைக்கு போய் ஏதாவது வாங்கி தரேன், நீ கொஞ்சமாவது சாப்பிடு. அண்ணன் சத்தியமா என் தொண்டையில தண்ணி கூட இறங்காதுன்னு. ஆத்தா எப்படியாவது நல்லபடியா வரணும். அதை தாண்டி இந்த ஆள் எப்படியாவது இந்த ஊரை விட்டு போகணும். அந்த நீலாம்பரி வேற சண்டை போட்டுட்டு போயிட்டா. இந்த ஆள் போவானா மாட்டானான்னு கூட தெரியல. இவன் மட்டும் இங்கே இருந்துட்டானா நான் இவனை கொண்டே போட்டுருவேன். சரி சரி, நீ அதை பத்திலாம் கவலைப்படாத. என்ன நடக்கணுமோ அதை பாத்துக்கலாம். நீ கொஞ்சமாவது தண்ணி குடி, ஒரு டீ காஃபி அது குடிச்சிட்டு வாமா. நீ ரொம்ப வீக்கா இருக்க பாரு, அப்புறம் உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆத்தா தாங்கிக்க மாட்டாங்க. அதுக்கு தான் சொல்றோம். ஆமாமா, இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கொஞ்சம் வெளியே போ. இதையே நினைச்சிட்டு இருந்தேன்னா உனக்கே மனசுக்கு ஒரு மாதிரி ஆயிடும். ஏனுங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. வா பொன்னி, நான் தான் சொல்றேன்ல. சரிண்ணே,
நீங்க எல்லாரும் சொல்றதுனால நான் வரேன். மதடி, யாராவது இங்க இருப்பீல? ஆத்தா என்ன கேட்டுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொல்லிடுங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பொன்னி, நீ கிளம்பி போயிட்டு வா. ஆனா யாருக்கா இருந்தாலும் இருக்கும்ல, திடீர்னு வந்து நான் தான் உன்னோட அப்பான்னு சொன்னா ஐயோ பொன்னி மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பிறந்த நாள்ல இருந்து பொன்னி அவங்க அப்பாவை பார்த்ததே இல்ல, அதான் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல. ஆமாண்ணே, நீங்க சொல்றது சரிதான். சரி, ஆத்தாவை போய் பார்த்துட்டு வரலாமா? எட்ட நின்னு வேணா பாக்கலாமா? ஆத்தா ஏதோ அவரை தானே கூப்பிட்டுருக்காங்க, என்னன்னு வேணா கேப்போமா? ஆமா, என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்போம் வாங்க. அம்மா, வாயால என்ன அப்படி கூப்பிடாத, அதுக்கு நீ தகுதியே இல்லாத ஆளுடா. இன்னொரு வாட்டி என்ன அம்மானு கூப்பிட்ட அந்த நிமிஷமே என் உயிர் போயிரும்டா. இல்ல, உங்களுக்கு உடம்புக்கு இப்ப பரவாயில்லையா? டேய், நான் நல்லா தாண்டா இருந்தேன், நீ தாண்டா வந்து என்ன இப்படி கொடுமை பண்ற. எதுக்குடா என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? எதுக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற? போடா இங்க இருந்து போ. உன்ன மாதிரி ஒரு துரோகிய நான் என் வயித்துல பெத்தனா? ஐயோ, ஏன்டா பெத்தேன்னு இருக்குடா. நீ எதுக்கு இங்க வந்த அது சொல்லு. அம்மா, பழசெல்லாம் விட்டுருமா. இப்ப நீ நல்லா இருக்கியா? அத சொல்லு. பழசெல்லாம் உட்றா. டேய், உனக்கெல்லாம் மனசாட்சி, மானம், ரோஷம், வெக்கம் ஏதாவது இருக்குதாடா? எதுவுமே இல்லாம அந்த வயித்துல உன்னை பெத்த. ச்சே, எப்படிடா உன்னால இப்படி எல்லாம் பேச முடியுது? எப்படி பேச முடியுது? என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. லே, உன்னை இப்படி உசுரோட இம்பிட்டு பெரிய ஆளா பாக்குறதுக்கு நீ செத்து போயிட்டன்ற செய்தி கேட்டிருந்தா கூட சந்தோஷமா மனசுக்கு நிறைவா இருந்திருக்கும்டா.